சத்யா ஆலாமில் உள்ள சிறார் பராமரிப்பு மையத்தில் நேற்று முன்தினம் களவாடப்பட்ட ஒரு காரில் 6 வயது சிறுமி இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் குழந்தையை காணாமல் தாயார் கதறி எழுந்தார். காலை 6:55 மணியளவில் அந்த பெண் தனது குழந்தையை அந்த சிறார் பராமரிப்பு மையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது இவருடைய 6 வயது மகள் காரிலேயே தூங்கிவிட்டாள். கார் கதவை பூட்டாமல் கார் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் சிறார் பராமரிப்பு மையத்திற்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று ஷாலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். பாலர் பள்ளி ஆசிரியையான அந்த 34 வயது பெண் மீண்டும் அங்கு வந்தபோது கார் இல்லாததை கண்டு திடுக்கிட்டார். குழந்தையையும் அங்கு காணவில்லை. காலை 7-6 மணிக்கு இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குழந்தையுடன் களவு போன காரை தேடும் பணி பொதுமக்கள் உதவியுடன் உடனே மேற்கொள்ளப்பட்டது. காலை 7:45 மணிக்கு அந்த கார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பு அருகே அந்த கார் சிறுமியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார். காரை திருடிக்கொண்டு சென்றவன் கார் பின்னிருக்கையில் இருந்து சிறுமியின் அழுகுரல் கேட்டதும் திடுக்கிட்டுள்ளான். அதன் பின் என்ன செய்வது என்று தெரியாமல் காரை நிறுத்தி அந்த பெண்ணின் கைப்பையுடன் ஓட்டம் பிடித்திருக்கின்றான். அந்த கைப்பையில் வங்கி கார்டு, அடையாள ஆவணங்கள், 2000 ரிங்கிட்டிற்கு மேல் மதிப்புடைய 2 கைபேசிகள் இருந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் 0168119560 எனும் தொலைபேசி எண்களில் புலன் விசாரணை அதிகாரி கம்சியா என்பவருடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த வழக்கு தற்போது போலீஸ் புலன் விசாரணையில் உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.